உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்ததற்கு பிறகு புதிதாக அமைந்திருக்கிற அந்த அரசாங்கத்தை நோக்கி, அந்த ஆட்சியை நோக்கி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளிலே பணியாற்றியவர்களெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே விரைந்து சென்று அந்த இயக்கத்தில் இணைவதை நாம் கண்கூடாகவே பார்க்க முடிகிறது. அந்த கட்சியிலே சேருவதற்கு ஒரு விதமான முனைப்பை மற்ற அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் காட்டுவதையும் நம்மால் கவனித்து பார்க்க முடிகிறது. பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும் இன்னைக்கு அதிக அளவில் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே தங்களை இணைத்து கொள்ளுகிற அந்த ஒரு அரசியல் சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அரங்கேறி கொண்டிருப்பதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. இதில் எழுகிற சர்ச்சை என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே தங்களை இணைத்து கொள்ளுகிறவர்கள் அதிகமாக செல்லுகிறவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து அதிகமானவர்கள் செல்லுகிறார்களா? ஆக இப்படி செல்லுவதன் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலவீனமடைகிறதா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் பலவீனமடைகிறதா என்கிற கேள்வி இன்னைக்கு அரசியல் களத்தில் எழுந்து நிற்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சில அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறார்கள், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்துதான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிகமாக செல்லுகிறார்கள், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்துதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தவைக்காவை நோக்கி அணிவகுத்து போகிறார்கள். ஆகையினாலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தவைக்காவினால் அரசியல் பலவீனம் பெற்றிருக்கிறது என்கிற செய்தியை அவர்கள் இன்னைக்கு அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் என்னன்னா, இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட அதிகமான சேதாரம் யாருக்கு ஏற்பட்டிருக்கிறதுனா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குத்தான் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தி இன்னைக்கு சில அரசியல் விமர்சகர்களால் வாசிக்கப்படுகிறது. இதில் எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து பார்க்கிற போது இன்னைக்கு அண்ணா திமுகவிலிருந்து மட்டும்தான் போயிருக்கிறார்களா, திமுகவிலிருந்து யாரும் போகலையா என்றெல்லாம் நாம் அலசுகிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகனாக இருக்கிற மரியாதைக்குரிய அழகிரி அவர்களுடைய மகள் நான் தளபதியின் ரசிகை என்று சொல்லிக்கொண்டு முதலாக விஜய் அவர்களை நோக்கி அந்த கட்சிக்குள்ளே சென்றதை நாட்டு மக்கள் மறந்திருக்க முடியாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்களுடைய மகள் இன்னைக்கு தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்திருப்பதை யாரும் மறந்துவிட முடியாது. மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த ஜெகத் ரட்சகன் அவருடைய இல்லத்திலே தான் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ரைடை நடத்தியது. அந்த ரைடை தொடர்ந்து இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மகன் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே ஐக்கியமாகி இருக்கிறார். ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தும் அங்கேயும் இங்கேயும் என்று பல்வேறு நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சாரையாக அணிவகுத்து செல்லுவதை நம்மால் கண்கூடாகவே பார்க்க முடிகிறது. ஆனால் இதையெல்லாம் மறைத்துவிட்டு அல்லது மறந்துவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்துதான் அதிகமானவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை
இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டே தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே பரப்புவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுகிறதுன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருவேளை சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் போகிறார்கள், முன்னணி தலைவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக செல்கிறார்கள் என்கிற கருத்தை வெளியிட்டால் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது. 118 என்கிற பெரும்பான்மையை எட்டி பிடிக்க முடியாத தாவேகா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் 108 தொகுதிகளை கைப்பற்றி தன்னை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே ஒரு முதன்மை சக்தியாக அது நிலைநிறுத்தி கொண்டது. ஒரு தொகுதியிலே இருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்வதன் மூலமாக அந்த கட்சியினுடைய பலம் 107 கருதப்படுகிறது. 107 சட்டமன்ற உறுப்பினர்களை கையிலே வைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 118 எம்எல்ஏக்கள் தேவை. ஆக 11 எம்எல்ஏக்களுடைய அவசியம் யாருக்கு இருக்கிறதுன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது. அந்த நேரத்திலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சில சலசலப்பு. என்ன சலசலப்புன்னா, சிலர் பேசுகிறார்கள், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கலாம், தமிழக வெற்றி கழகத்துடைய அரசாங்கம் அதிமுகவுடைய சப்போர்ட்டில் நடைபெற வேண்டும் என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த கருத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்களா என்று கேட்டால் கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக பார்க்கப்படுகிற அரசியல் தலைவர் யாருன்னா மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் அவர்கள் இன்னொரு விதமாக யோசித்தார்கள். என்ன யோசித்தார்னா, ஒருவேளை நாம் போய் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தந்தால் அரசாங்கம் அதிமுக மூலமாக நடக்கும், நாம் வெளியே உட்கார்ந்திருக்க வேண்டும், வேடிக்கை பார்க்க வேண்டும். ஆக வேடிக்கை பார்த்து கொண்டுதான் அரசியல் செய்ய வேண்டும். ஒரு காலகட்டத்தில் இந்த அரசாங்கத்துக்கான ஆதரவை நாம் வாபஸ் பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் பழியும் பாவமும் அதிமுகவுடைய தலையிலே சுமத்தப்படும். ஆக இதையெல்லாம் யோசித்த மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள் எடுத்த அற்புதமான முடிவு தான் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக ஆதரிக்கப் போவதில்லை. அதிமுக ஆதரிக்காது என்று சொன்னவுடனே தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த கட்சியினுடைய கூட்டணியிலே அங்கம் வகித்த பிரதான கட்சியாக இருந்த காங்கிரஸ் முதலாக வெளியேறுகிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வெளியேறி அவர்கள் என்ன சொல்லுதாங்கன்னா, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து ஒரு மிகப்பெரிய விக்கெட் காலியாகிறது. காங்கிரஸ் வெளியேறுகிறது. காங்கிரஸை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலதுசாரிகளும் இடதுசாரிகளும் வெளியேறுகிறார்கள். இரண்டாவது விக்கெட், மூன்றாவது விக்கெட் காலியாகிறது. அதற்கு பிறகு யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுகிறது. அடுத்த விக்கெட் காலியாகிறது. அதற்கு பிறகு IUML வெளியேறுகிறது. அடுத்த விக்கெட்டும் காலியாகிறது. ஆக 23 கட்சிகளுடைய கூட்டணியோடு நாங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கூட்டணி பலத்தோடு இருக்கிற கட்சி திமுக என்று பிதட்டி கொண்டவர்கள் அந்த கட்சியை விட்டு அவர்கள் யாரை பலமாக நினைத்தார்களோ அவர்களெல்லாம் வெளியேறுகிறார்கள். ஆக காங்கிரஸ் வெளியேறுகிறது, IUML வெளியேறுகிறது, விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுகிறது, கம்யூனிஸ்டுகள் வெளியேறுகிறது. இவர்களெல்லாம் வெளியேறியதற்கு பிறகு திமுகவுக்கு என்ன பலம் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுகவுக்கு பலம் யாருன்னா இவங்க தான் பலம். இவங்க இருந்த காரணத்தினாலே தான் திமுக இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் சிறுபான்மையினருக்கான கட்சியாக பார்க்கப்பட்டது. ஆக இவர்களெல்லாம் வெளியேறியதற்கு பிறகு திமுகவுக்கு சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் என்கிற அடையாளம் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை எடுத்துக்கொள்ளுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பெற்ற
சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னா 54. அதிமுக தன்னந்தனியாக பெற்ற எண்ணிக்கை எவ்வளவுன்னா 47. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் 7 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வித்தியாசம். 7 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வித்தியாசம். கிட்டத்தட்ட திமுகவை விட அதிமுக 10 லட்சத்துக்கும் குறைவான வாக்குகளை மட்டும்தான் குறைவாக பெற்றிருக்கிறது. ஆக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில பெரிய வாக்கு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆக இந்த சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து திமுகவை தாங்கி பிடித்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் என்ற அடையாளத்தை தந்த கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெளியேறுகிறார்கள், வெளியே போகிறார்கள். திமுக தன்னந்தனியாக அரசியல் களத்தில் இருக்கிறதுனா யாருடைய பலம் குறைந்திருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை, தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி யாரை சின்னாபின்னப்படுத்தி இருக்கிறதுனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சின்னாபின்னப்படுத்தி இருக்கிறது. அதிமுகவுக்கு சேதாரம் இல்லையான்னு கேட்டால் அதிமுகவுக்கு எந்த விதமான சேதாரமும் கிடையாது. ஏன் அதிமுகவுக்கு சேதாரம் இல்லைன்னா, ஒரு சிலர் இன்னைக்கு கட்சியை விட்டு வெளியேறுகிறார்கள். தங்களுடைய ஆதாயத்துக்காக அற்ற குளத்து அருநீர் பறவைகளைப் போல இன்னைக்கு இந்த கட்சியை விட்டு வெளியேறுகிறார்கள். கட்சியை விட்டு வெளியேறுகிறவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சொல்லுதாங்கன்னா, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அண்ணன் எடப்பாடியார் அவர்களை, கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை குறை பேசிக்கொண்டு வெளியே போகிறார்கள். எடப்பாடியார் அவர்களை குறை பேசிக்கொண்டு இவர்கள் வெளியே போனால் இதையெல்லாம் அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்வானா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன் அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் தன்னம் தனியாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சூறாவளியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை சந்தித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி அமைக்க இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள், புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்கிற நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவதற்காக உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் என்று தான் அவர் தேர்தல் நேரத்தில் தேர்தல் களத்திலே கேட்டார்கள். அன்னைக்கெல்லாம் எடப்பாடியார் அவர்களிடத்திலே கைகட்டி பவ்யமாக நின்று பணியாற்றியவர்கள் இன்னைக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டதற்கு பிறகு இந்த தோல்விக்கு பின்னாலே மறைந்து நின்று கொண்டு இன்னைக்கு எடப்பாடியார் மீது கல்வீசுகிற பணியை மேற்கொள்கிறார்கள்னா, எடப்பாடியார் அவர்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள்னா, இதையெல்லாம் அதிமுகவுடைய சாமானிய தொண்டன் ஏற்றுக்கொள்ளுவாரா, ஒத்துக்கொள்ளுவாரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. போறவங்க போகலாம். ஏன்னா அதிமுக பல்வேறு சோதனைகளை பல்வேறு காலகட்டங்களில் பார்த்த கட்சி. 2006 அதிமுக மறந்து விடுவதற்கில்லை. 2006 அதிமுக தோல்வி கண்ட உடனே அதிமுக அன்னைக்கு ஒரு 4 தொகுதிகளை மட்டும்தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடிந்தது. புரட்சி தலைவி அம்மாவுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த நேரம் பல்வேறு நபர்கள் வெளியே போனாங்க. அதிமுக அழிந்து போனதா என்று கேட்டால் கிடையாது. மீண்டும் அதிமுக 2011 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த வரலாறை நிகழ்த்திய கட்சி அதிமுக. அதுபோலதான் இன்னைக்கு 2026 புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டில் வீசிய ஒரு மிகப்பெரிய சுனாமி என்று சொல்லலாம், அரசியல் சுனாமி. அந்த அரசியல் சுனாமியிலேயும் கூட தன்னந்தனியாக அதிமுகவுக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுத்தந்த ஆற்றல் மிகுந்த தலைவன் புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். அந்த எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு கட்சி பம்பரமாக சுழறுகிறது, பம்பரமாக பணியாற்றுகிறது. இன்னைக்கு சிலர் கட்சியை விட்டு வெளியேறுகிறார்கள். அந்த இடங்களிலே எல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் புதியவர்களுக்கு இடம் தருகிறார், புதியவர்களை பொறுப்புகளுக்கு கொண்டு வருகிறார், புதியவர்களை தலைவர்களாக்கி அழகு பார்த்த கட்சி அதிமுக. அந்த வரலாறு இந்திய அரசியலிலேயே அதிமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. இன்னைக்கு வெளியேறுகிறவர்களுடைய இடங்களை இன்னைக்கு அடுத்த கட்டங்களில் இருக்கிறவர்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த இயக்கத்தை அற்புதமாக வழிநடத்துகிறார்கள். ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் செய்ய ஆற்றல் படைத்த ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். எதிர்வருகிற அந்த தேர்தல்கள், அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு தேர்தலாக இருந்தாலும் சரி, அடித்து தூக்குகிற இடத்தில் அதிமுக இருக்கும். தாவேக்காவை மண்ணை கவ்வ செய்கிற இடத்தில்
அதிமுக இருக்கும் என்பதை மட்டும் நான் பணிவோடும் தெளிவோடும் தெரிவித்துக் கொண்டு அதிமுக தொண்டர்கள் தயவு கூர்ந்து இந்த சேதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதிமுக மீண்டும் எழும்பும். ஏன்னா அதிமுக என்கிற கட்சி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் கடைக்கோடி கிராமம் வரை வேரூன்றி நிற்கிற ஆலமரம் என்பதை தயவு கூர்ந்து தொண்டர்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக அதிமுகவுக்கு எதிர்காலம் உண்டு. புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக மீண்டும் வருவோம். அடுத்த தேர்தல் அதிமுகவுக்கான தேர்தல். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நாடாளுகிற முதலமைச்சராக வந்தே தீருவார் என்கிற செய்தியை சொல்லி செவிமடுத்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.